தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற போது பணியில் இருந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரின் சொத்து விபர அறிக்கையை தாக்கல் செய்ய 3 மாத காலம் அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை ஜீரணிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலை கடந்த 2018 மூடப்பட்டது. அந்த ஆண்டு மே 22ஆம் தேதி ஆலையை மூட வலியுறுத்தி நடந்த போராட்டம் வன்முறையில் முடிந்தது. போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூடு மற்றும் தடியடியில் 13 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கும் நிலையில் இப்போதே அவரது மகன் உதயநிதிக்கு ஐஸ் வைக்கும் விதமாக அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளது அக்கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருணாநிதி தமிழக முதலமைச்சராக இருந்த போதே அடுத்ததாக திமுக தலைவராக அவரது மகன் ஸ்டாலின் தான் வருவார் என தெரிந்து பல மூத்த அமைச்சர்களும் அவரை பாராட்டி பேசி வந்தனர். அதேபோல ஸ்டாலினும் திமுக தலைவரானார். அதன் பின் முதல்வராவதற்கு முன்னர் ஸ்டாலின் புகழ்பாடும் வழக்கம் அதிகமானது. தற்போது முதலமைச்சர் ஆனதும் சிறிது காலம் ஸ்டாலினை புகழ்ந்து பேசியவர்கள் அனைவரும் அவரது மகன் உதயநிதியின் புகழ்பாட துவங்கியுள்ளனர். தங்களது பதவியை தக்க வைக்கவும் அடுத்தடுத்த தேர்தல்களில் வாய்ப்பு கிடைக்கவும் உதயநிதிக்கு ஐஸ் வைப்பதை தொடர்ந்துள்ளனர். குறிப்பாக கருணாநிதி ஆட்சியில் இருந்து அமைச்சராக இருக்கும் மூத்தவர்கள் கூட உதயநிதியை புகழ்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன் வெளிப்பாடாக விழுப்புரம் அருகே அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி, உதயநிதி ஆட்சியில் மாணவிகளுக்கு பைக் வழங்கும் காலம் வரும் என்று தெரிவித்துள்ளார். ஸ்டாலினுக்கு அடுத்ததாக உதயநிதியை முதல்வராக இப்போதிருந்தே அடி போடுவதாகவே இதனை அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட மொத்தம் 30,897 பேர் கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல் பெற்றுள்ளனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காவிரியில் உபரி நீர் வரத்து காரணமாக டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடி செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனம் மூலம் சேலம் மாவட்டத்தில் 16,433 ஏக்கர் நிலமும், நாமக்கல் மாவட்டத்தில் 11,337 ஏக்கர் நிலமும், ஈரோடு மாவட்டத்தில் 17,230 ஏக்கர் நிலம் என மொத்தம் 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறவுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டு வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு கொலை மாநிலம் இல்லை, நமது மாநிலம் கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள் அந்த ஆட்சியுடன் தொடர்புடையவை. ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி இல்லை, முன்விரோதத்தால் நிகழ்ந்தவை. கடந்த 26ஆம் தேதி முதல் நடந்த 5 சம்பவங்களை எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிடுகிறார். அந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் முன்விரோதம் காரணமாக நடந்துள்ளன. இதில் எதுவும் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் அளவுக்கு இல்லை. இன்று மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. கொலை சம்பவங்கள் ஒரு சில அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். அதற்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. சட்டம் ஒழுங்கை அரசு சிறப்பாக பேணி காப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இதனால் அனைத்து தொழிலதிபர்களும் தமிழகத்தை நாடி வருகிறார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பர்மா நகரில் உள்ள பாழடைந்த கட்டடத்தில் சில நபர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக புதுவண்ணாரப்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று போலீசார் விசாரித்த போது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வாட்ஸ்அப் மூலம் போதை ஊசி விற்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் வேலையின்மை விகிதம் 3.2% உள்ளது. எதிர்காலத்தில் அது 3% குறையும் என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பங்குச்சந்தை நடவடிக்கைகளில் ஈடுபட தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு
பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியமான செபி 3 ஆண்டுகளுக்கு தடை விதித்துள்ளது. டெல்லி கலால் கொள்கை பண பரிவர்த்தனை முறைகேடு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்ததை எதிர்த்து முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தனது 5 ஆண்டு பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்யும் என்று தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பி லவஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு உறுதிபட தெரிவித்துள்ளார். கூட்டணியில் உள்ள கட்சிகளை திருப்திப்படுத்தி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள பட்ஜெட்டில் ஆந்திரத்திற்கு சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டை நிராகரிக்கும் வகையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பீகாரில் கடந்த சில வாரங்களாக பாலங்கள் தொடர்ந்து இடிந்து விழுந்த சம்பவங்கள் தொடர்பாக மாநில அரசு, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆகியவற்றிடம் விளக்கம் கோரி உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது.